அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஹயாத் அப்படின்ற ஆற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மறுமை நாளில் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு அப்புறம், அதாவது சொர்க்கவாசிகளாக இருந்தால் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டுருவாங்க, நரகவாசிகளாக இருந்தால் நரகத்துக்கு அனுப்பப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்தாலா கேட்பானா, யாராவது ஒரு கடுகளவு ஈமானோட நரகத்துக்கு போயிருந்தால் அவங்க வெளிவரட்டும் அப்படின்னு கட்டளையிடுவானா அல்லாஹ்தாலா. அதன்படியே யாராவது மனசில் கடுகளவு ஈமான் இருந்து உள்ளே போயிருந்தாங்கன்னா அவங்க நரகத்துலேருந்து வெளியேற்றப்படுவாங்களாம். அப்போ வெளிவந்தோடனே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக இருப்பாங்களாம். அந்த நரகத்தோட வெப்பத்தினால அவங்க ரொம்ப கருப்பு நிறத்தில் இருப்பாங்களாம். அப்போ அல்லாஹ்தாலா அங்கே ஹயாத்துன்ற ஒரு ஆள் ஓடிட்டுருக்குமா, அதில் போய் முங்கி எழுந்து வர மாதிரி கட்டளையிடுவானா. அதே மாதிரி அதில் போய் அவங்க முங்கினோடனே ரொம்ப பொலிவாக ஆயிடுவாங்களாம். எப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு வெள்ளம் போயிட்டுருக்க ஒரு ஆறுக்கு பக்கத்தில், நல்லா தண்ணி ஓடிட்டுருக்க ஒரு ஆறுக்கு பக்கத்தில் உள்ள செடிங்கள்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்கும், பச்சை பசேன்னு. அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய முகம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஹயாத் அப்படின்ற ஆறுடைய சிறப்பு.